அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடையில் பொருள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வெளியாகியிருக்கு. ரேஷன் அரிசி அப்படிங்கிறது செப்டம்பர் 1 முதல் பல மாற்றங்களில் ஏற்படுது. அதாவது ரேஷன் அரிசி கட் அப்படின்னு நிறைய பேருக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை இதெல்லாம் வாங்குறதுல நிறைய மாற்றம் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கு. இதை பற்றின முழுமையான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக ரேஷன் கார்டு வச்சுருக்கக்கூடிய அனைவருக்குமே புதிய ஜாக்பாட் அறிவிப்புகளும் வந்திருக்கு. புதிய மாற்றங்கள் அப்படிங்கிறதும் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில் விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது. குறிப்பாக சில வகை ரேஷன் அட்டைகளுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன வகை ரேஷன் அட்டை அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்கள் ரேஷன் அட்டை எந்த வகை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்களை உங்கள் ரேஷன் கார்டில் நோட் பண்ணணும். அதையுமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் தான் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கீழே ஹைப்புன்னு எல்லோக்குள்ள ஸ்டார் காமிக்கும் ஹைப் பண்ணி விடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக குடும்ப அட்டை வச்சுருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லாருக்குமே ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஒரு முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி முக்கியமானதாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதாவது அரிசி, பருப்பு இது எல்லாமே வாங்க போனோம் அப்படின்னா அது எல்லாமே பிரச்சனை இல்லாமல் பிற்காலத்திலே நம்மளுக்கு வரணும் அப்படின்னா இப்போவே நீங்கள் சில விஷயங்களை செஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது குறிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா KYC சரிபார்ப்பு அப்படிங்கிறது எல்லாருமே கட்டாயம் உங்களுடைய ரேஷன் கார்டில் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் 8 உறுப்பினர்களாக இருந்தாலும் 8 உறுப்பினர்களுமே KYC அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கைரேகை சரிபார்ப்பு அப்படிங்கிறத செஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான முகாம் அப்படிங்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு திங்கக்கிழமை வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் இந்த முகாம் மூலியமாகவே நல்லாவே ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். இந்த முகாமில் உங்கள் பேர் சேர்க்கறது, நீக்கிறது, இல்லை உங்கள் ரேஷன் கார்டில் ஏதாவது பேர் தப்பாக இருக்குது அதை சரி பண்ணணும்னு சரி, இல்லை தலைவர் பேர் மாற்றணும், அதாவது ஆண் பேரில் குடும்பத் தலைவர்னு பேர் வந்திருக்கு, நான் பெண் பேரில் மாற்றணும் அப்படின்னாலும் சரி, இது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இறந்தவங்களுடைய பேர் நீக்கப்படாமல் இருக்குது அப்படின்னாலும் இந்த சேவையை பயன்படுத்தி நீங்கள் இதில் எல்லாத்தையுமே திருத்தம் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ரேஷன் ஊழியர் பற்றின ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட இந்த முகாமில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த KYC அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லா கார்டுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ரேஷன் கார்டுக்கும் ஒழுங்காக பொருள் போகுதா அப்படின்றதையும், ஒரு குடும்பத்தில் எத்தனை நபர் இருக்காங்க, இருந்தவங்க பேர் இன்னமும் நீக்கப்படாமல் இருக்கிறதுனால அவங்க எல்லாரையும் நீக்குவாங்க அப்படின்றத காரணத்துக்காகவும், மொத்தம் ரேஷன் பொருள் மூலியமாக எத்தனை நபர்கள் பயன்படுறாங்க அப்படின்றத அரசாங்கம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முயற்சி அப்படிங்கிறது தான் இது. கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் ஏதாவது கைரேகை பதிவு நீங்கள் செய்யலை அப்படின்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. தாராளமாக நீங்கள் நாளைக்கு போய் உங்களுடைய ரேஷன் கடை எப்போவுமே பொருள் வாங்குவீங்களா அந்த ரேஷன் கடையில் இந்த முகாம் நடக்கும். அங்கே போய் நீங்கள் இதை சரி பார்த்துக்கோங்க. சிலர் வெளியூரில் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பக்கத்தில் சரௌண்டிங்கில் எந்த ரேஷன் கடை இருக்கோ அங்கே உங்கள் ரேஷன் அட்டையை கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸோடைய கைரேகையும் அங்கே நீங்கள் சரி பார்த்துக்கலாம். இந்த ஒரு அப்டேட்டையும் தமிழக அரசு அப்படிங்கிறது சலுகையாக கொடுத்துருக்கு. இந்த முகாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ரேஷன் கடைகளையும் வேறு வேறு தேதிகளில் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் ரேஷன் கடையில் எப்போ இந்த முகாம் போடுறாங்க அப்படின்றத உங்கள் ரேஷன் ஊழியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னடா எங்கே பார்த்தாலும் KYCன்னு சொல்கிறாங்களே, இது அந்தளவுக்கு முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் எல்லாமே அப்படிதாங்க. டிஜிட்டல் முறையில் எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள், கட்டாயம் பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. அதில் ரேஷன், உங்களோட ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களில் இந்த KYC அப்படிங்கிறது கட்டாயமாக்கியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணி அதையும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நாட்டு நடப்பு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த KYC அப்படிங்கிறது நார்மலாக ஜூலை 31 வரைக்கும் தான் காலக்கெடு அப்படிங்கிறது தமிழகத்தில் நிறைய மாவட்டங்களில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த டைம் பீரியட்குள்ளே எல்லாராலையும் பண்ண முடியல அப்படின்ற காரணத்துக்காக இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இது மத்திய அரசால் கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உத்தரவு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்குமே இலவச ரேஷன் பொருட்கள் வாங்கக்கூடியவங்களுடைய அந்த கைரேகை பதிவு அப்படிங்கிறது 98.8% தான் பதிவாகியிருக்கு. ஆனால் 100%
மட்டும் இன்னுமே பதிவாகலை இந்தியா முழுக்க. அதனால் 100% பதிவிடப்படணும். குறிப்பாக எல்லாருக்குமே இந்த சேவை அப்படிங்கிறது சரியான நபர்களுக்கு போகணும். போலியான ரேஷன் அட்டை இன்னும் இருக்குது, அதை எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு நபருடைய பேர் 2 ரேஷன் கார்டில் இருக்கிறத கிளியர் பண்ணுறதுக்கும் இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் இறந்தவங்களோட பேரை நீக்காமல் அவங்களுக்கும் சேர்த்து பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஈடுகட்டுற விதமாக தான் இகேஒய்சி அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. கட்டாயம் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் மிச்சமாக இருக்குது. இதோடைய அடுத்த கட்டமாக இகேஒய்சி அப்படிங்கிறது ஆகஸ்ட் 31க்குள்ளே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆனால் உங்கள் ஊர்லேயே சிறப்பு முகாம் மூலிமா நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். அதனால் இந்த முகாமை பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்கள். ஆனால் அரசு தரப்பில் இருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இகேஒய்சி அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு. ஆனால் ஃப்ரீயாக பண்ணலாமே அப்படின்ற காரணத்துக்காக இந்த 2 நாளில் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, அதுவும் ரேஷன் கார்டு தொடர்பாக தான். இப்போ எல்லா இடத்துலையுமே சரியான இடையில நம்மளுக்கு ரேஷன் பொருள் வருதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரேஷன் பொருளில் கல், தவிடு இது மாதிரி சில பூச்சிகள் அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய இடத்துல இது கம்ப்ளைண்ட்டாகவும் அரசுக்கு போயிருக்கு. இதை தடுக்கிற நடவடிக்கையாக அரசு ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளிட்டு இருக்கு. அதுதான் பேக்கெட் சிஸ்டம் அப்படிங்கிறது. இதை போன ஆட்சியிலேயே சேலம் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் இந்த மெத்தடை பரிசோதனை முறை அப்படிங்கிறது பண்ணாங்க. அப்படி பரிசோதனை முறை பண்ணதில் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது அப்படின்ற காரணத்துக்காக நாடு முழுக்குமே இந்த பேக்கெட் சிஸ்டம் அப்படிங்கிறது கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தமிழக அரசு அப்படிங்கிறவங்க. கூடிய சீக்கிரம் இந்த 4 வருஷம் தாவேகா அரசு முடியறதுக்குள்ள கிட்டத்தட்ட அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு இந்த பேக்கெட் சிஸ்டம் அப்படிங்கிறது கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிர்மல்குமார் அவங்க ஒரு ரேஷன் கார்டு தொடர்பாக சில அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ரேஷன் கடையில் இனிமேலேருந்து ரேஷன் பொருட்களோட பேக்டு ஐட்டமாக கோதுமை மாவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அறிமுகப்படுத்தினாங்க. எல்லா ரேஷன் கடைகளுமே இனிமேலேருந்து கோதுமை மாவு பேக்கெட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்த ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் ரெகக்னைஷன் அப்படிங்கிறது தான். இது ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் அப்படிங்கிறது. ரேஷன் கார்டு தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே டிஜிட்டல் மயமாக்கணும் அப்படின்றதுல அரசு ரொம்ப தீவிரமாக இருக்குது. இந்த ரேஷன் கார்டுக்கு ஏன் ஃபேஷியல் ரெகக்னைஷன் கொண்டு வராங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு கைரேகை விழுகாமல் ரொம்ப நேரமாக ரேஷன் பொருள் வாங்குறதுக்கு கால் கடுக்க நின்றுட்டே இருப்பாங்க. கைரேகை விழுகலைன்னு கைரேகையை அடிக்கடி தேய்ச்சி அதில் பதிச்சு அப்படியும் அவங்களுக்கு கிடைக்காது. காரணம், சிலர் முதியோராக இருப்பாங்க, சிலர் கடுமையான உழைப்பினால அவங்களோட கை ரேகைகள் அழிஞ்சு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் கைரேகை பதிவு அப்படிங்கிறது தாமதப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அப்படின்ற காரணத்தினால ஃபேஸ் ரெகக்னைஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிஸ்டம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே துல்லியமாக கணிச்சு உங்களுக்கான தரமான பொருட்களை வழங்குறதுக்கு உத்தரவிடும். அதாவது என்னென்ன பொருள் உங்கள் பேரில் உங்கள் கார்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கிலோ கொடுக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துடும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நார்மலாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறப்ப ஃபேஸை காமிச்சு நம்ம லாக் திறப்போம் இல்லையா, அது மாதிரியே தான் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறதும் ஒர்க் ஆகுது. இந்த ஹைடெக் சிஸ்டம் அப்படிங்கிறது வேகமாக ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு வீடு தேடி வர்றதுக்கும் அண்ட் ரொம்ப நேரம் கால் கெடுக்க நிற்காமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பேக்டு ஐட்டம் கொடுத்தாலும் சரி, அதே மாதிரி இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் வந்துருச்சுனாலும் சரி, இது ரெண்டுமே ஒன்றிணைகிறப்ப உங்களுக்கு எடை போட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் ரேஷன் கடைக்கு ரொம்ப நேரம் க்யூ கட்டி நிற்காமல் வேகமாகவே வாங்கிட்டு வீட்டுக்கும் வரலாம். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது இதுதான். அந்த இலவச அரிசி கட் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ரேஷன் வகை கார்டுக்கான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது. அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்னு ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டு வச்சுருக்கக்கூடியவங்க, அதாவது ஏஏஒய் அப்படின்ற கார்டு. ரேஷன் கார்டில் எத்தனை வகை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 5 வகை ரேஷன் கார்டு இருக்குது. என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் அண்ட் என்பிஹெச்ஹெச்சி அண்ட் என்பிஹெச்ஹெச்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ரேஷன் அட்டையிலே சில வகை அப்படிங்கிறது இருக்குது. இதில் முன்னுரிமை அளிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இது 3 வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் மூலிமா இலவச ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கார்டு என்னவா இருக்குன்னா, சக்கரை மட்டுமே மாதம் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கார்டு இருக்குது. இன்னொரு கார்டு ஐடென்டிஃபிகேஷனுக்குமாக மட்டும்தான். அவங்களுக்கு ரேஷன் பொருள் எதுவுமே கிடைக்காது. வெறும் இந்த ஸ்கூலில் காலேஜஸில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு, பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும்
ஐடி வெரிஃபிகேஷன் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஸ்மார்ட் கார்டு தேவை. அதுக்காக தான் அந்த ஐடென்டிஃபை ப்ரூஃப்காக தான் அந்த ரேஷன் கார்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ரேஷன் வகை பற்றி யாருக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். டீட்டெயிலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஈவினிங்க்கு இல்லை அப்படின்னா நாளைக்கு காலைக்கு போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருக்குமே 35 கிலோ அரிசி மாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி கொடுத்துட்ருக்கக்கூடிய இந்த அரிசி அப்படிங்கிறது தான் இப்போ கட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஏஏஒய் கார்டு வச்சுருக்காங்கன்னா 35 கிலோ அரிசி அவங்களுக்கு போணுச்சு அப்படின்னா அவங்க குடும்பத்தில் கம்மியான நபருக்கு அதிகப்படியான உணவுப் பொருள் அப்படிங்கிறது போகுது. அதனால் உணவுப் பொருள் தேவைப்படுறவங்களுக்கு போகாமல் விட்டுறது அப்படின்றத அரசு கணிச்சு அதுக்காக தான் ஒரு நபருக்கு 7 கிலோ அப்படின்ற விகிதத்தில் இதை சேஞ்ச் பண்ணியிருக்கு. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இனிமேல் நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏஏஒய் கார்டு வச்சுருந்தாலும் உங்கள் குடும்ப ரேஷன் அட்டையில் 2 பேர் தான் இருக்குது அப்படின்னா ஒரு ஆளுக்கு 7 கிலோ அப்படின்ற பேசிக்கில் 2 பேருக்கு சேர்த்து 14 கிலோ அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் 5 பேருக்கு மேலே உங்கள் ரேஷன் கார்டில் இருக்குது, அதாவது ரேஷன் கார்டில் 5க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 கிலோ அரிசி மாதம் வழங்கப்படும். ஆனால் இப்போ வரைக்குமே இந்த ரேஷன் அரிசி கட் அப்படின்றதுலையும் சரி, அந்த 35 கிலோ அரிசிக்கான அமுலாக்கம் அப்படிங்கிறது இன்னும் வரல. ஆனால் ஆலோசனை இது பண்ணி ஆணை இன்னும் பிறப்பிக்கலை. ஆனால் இதுதான் நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆணை அரசு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வ ஆணை அப்படிங்கிறது ஜிஓ அப்படிங்கிறது இன்னும் ரிலீஸ் பண்ணல. அடுத்த முக்கியமான அறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேஷன் கார்டில் உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கேஸ் பில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா வீட்டு ரசீது அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே வாடகை வீடாக இருந்துச்சு அப்படின்னா கேஸ் பில் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு நியூ டெக்னிக்கில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய வீட்டில், அதாவது உங்கள் மாமனார் வீடாக இருக்கட்டும் இல்லை மாமியார் வீடாக இருக்கட்டும், அங்கே இருக்கவங்களுடைய அந்த வீட்டு கேஸ் பில்லையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படல. ஆனால் இந்த மாதிரி தான் அவங்களுடைய முகவரி மாற்றம் அப்படிங்கிறது மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ஒரு புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்காமல் நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் விண்ணப்பித்து நம்மளுடைய அந்த விண்ணப்பம் என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாமல் கூட இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு அப்டேட் சொல்லிக்கிறேன். நீங்கள் இன்னும் விண்ணப்பிக்கலை, இப்போ தான் ரேஷன் கார்டு வாங்கியிருக்கீங்க, புதுசாக வந்திருக்குன்னா இந்த முகாம் சொன்னேன் இல்லையா, அதாவது நாளைக்கு நடக்கக்கூடிய முகாம் அப்படிங்கிறது எல்லா ரேஷன் கடையிலையுமே இந்த முகாம் அப்படிங்கிறது நடத்துவாங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அங்கே மகளிர் உரிமை தொகைக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அண்ட் உங்களுடைய மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோடைய தற்போதைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2500 மகளிர் உரிமை தொகை எப்படா வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதை பற்றின அறிக்கை அப்படிங்கிறது இந்த நிதியாண்டு, அதாவது பட்ஜெட் தாக்கலில் எதுவுமே சொல்லப்படாத நிலையில் எல்லாருமே ஒரு விரக்தியாக தான் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த 2500 ரத்து பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுவும் இன்றைக்கி 11 மணிக்கே வரும். மறக்காமல் அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்க போகிறீங்க, இல்லை விண்ணப்பிக்கணும், இல்லை விண்ணப்பிச்சுட்டேன் எனக்கு மாதம் 1000 வருது அப்படின்னா உங்கள் பேரை ஆட்டோமேட்டிக்காக 2500 காசில் சேர்த்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா சேர்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் உங்களுடைய தகுதி வரம்புகள் அப்படிங்கிறது சரிபார்க்கப்பட்டு தான் மறுபரிசீலனையின் அடிப்படையில் உயர்த்தப்பட்ட தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு வழங்கப்படும். நிறைய பேர் 1000 வாங்கிட்டு இருந்தால் கூட வாங்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 1000 தொகை அப்படின்றவங்க, அதாவது இந்த 1000 மட்டுமே அரசு ஊழியர்கள் முதற்கொண்டு வாங்கிட்டு இருக்காங்க. 4 சக்கர வாகனம் வச்சிருக்கவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க. புரியும்படி சொல்லணும்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இறந்தவங்க பேர் இன்னுமே ரேஷன் கார்டிலேருந்து நீக்கப்படாததுனால அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாதம் 1000 இந்த மகளிர் உரிமை தொகை வரவு பறிக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த 2500 வழங்குறதுக்காக பரிசீலனை பண்ணுறப்ப, அதாவது ஆலோசனை பண்ணி இதுக்கான சரிபார்ப்பு நடவடிக்கை போகிறப்ப இப்போ இருக்கக்கூடிய அரசு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால தான் இந்த இகேஒய்சி அப்படிங்கிறதும் அவசியமாக்கியிருக்காங்க. இகேஒய்சி நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகைக்கு அதுக்கான தகுதி பட்டியல் அப்படிங்கிறது அதிலே தெரிஞ்சிடும். அதுக்காகவும் உங்களுக்கு கம்பல்சரி அப்படிங்கிறத ஆக்கியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இகேஒய்சி அப்படிங்கிறது இன்றைக்குரிய முகாமை மிஸ் பண்ணவங்க நாளைக்குரிய முகாமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு தயவு செஞ்சு அதில் போய் சரிபார்க்க முயற்சி பண்ணுங்கள். ஆகஸ்ட் 31 வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க. அது இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது அதிகாரப்பூர்வ தகவல் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி ஜூலை
31 வரைக்கும் உங்களுக்கு காலக்கெடு கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ ஆகஸ்ட் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அரசு தரப்பிலே எல்லா ரேஷன் கார்ட்லேயும் இகேஒய்சி செய்யணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் 2 நாள் முகாம் போட்டிருக்காங்க. அது இன்றைக்கும் நேற்றும், அதாவது நேற்றும் இன்றைக்கும் அப்படிங்கிறது. இந்த 2 நாளில் இகேஒய்சி அப்படிங்கிறத முடிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கடைகளில் போய் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது இலவசமாக தான் பண்ணி தரணும். ஆனால் அவங்க நீங்கள் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் கொடுக்கணும்ல. அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போவே இகேஒய்சி அப்படிங்கிறத சரி பார்த்துக்கோங்க. இந்த முகாம் அப்படிங்கிறது காலையில் 10 மணிலேருந்து இல்லை அப்படின்னா 9 மணிலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கிராமமாக இருந்தது அப்படின்னா அவங்க ட்ராவல் டைமிங் எல்லாத்தையும் நோட் பண்ணி 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா 9 மணிக்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் 5 மணியோட முடிவடைஞ்சிரும். காலையிலேருந்து உங்களுக்கு 5 மணி வரைக்கும் நடக்கும். இந்த முகாமில் இகேஒய்சி அப்படிங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே போல் யாராவது புது ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, யாருடைய பேரையாச்சும் சேர்க்கணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இந்த முகாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தாய்மானவர் திட்டத்தின் கீழே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்க எல்லாருமே இந்த முகாமில் போய் அங்கீகார சான்று அப்படிங்கிறது வாங்கணும். உங்களுடைய அங்கீகார சான்று வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே வீடு தேடி ரேஷன் பொருள் அப்படிங்கிறது வரும். அடுத்த வீடியோவில், அதாவது நான் நிறைய வீடியோ அடுத்த வீடியோன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தாய்மானவர் திட்டத்தின் கீழே நீங்கள் மாதம் அந்த ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரணும்னா என்ன மாதிரியான ஆவணங்கள் தேவை, என்ன மாதிரியான தகுதிகள் தேவை, என்னென்ன சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தரேன். தாய்மானவர் திட்டம் அப்படிங்கிறது இப்போ அமலுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. போன ஆட்சியில் வந்து 70 வயசுக்கு மேலே இருந்தது. இந்த ஆட்சியில் 60 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே, கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளி, முதியவர் எல்லாருக்குமே வீடு தேடி ரேஷன் பொருள் அப்படிங்கிறது வருது. இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இந்த அங்கீகார சான்று அப்படிங்கிறது இந்த முகாம் மூலியமாக ஈஸியாகவே வாங்கிக்கலாம். அதனால் முகாமில் போய் அங்கீகார சான்று 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வீடு தேடி ரேஷன் பொருள் வர்றதுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் 35 கிலோ அரிசி வாங்கிட்டு இருப்பீங்கள்ல, அவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். 35 கிலோ அரிசி அப்படிங்கிறது இனிமேல் இல்லை, 7 கிலோ அரிசி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் நடைமுறைப்படுத்தலை. அதிகாரப்பூர்வ உத்தரவு அப்படிங்கிறது இன்னும் வரல, பிறப்பிக்கவும் இல்லை. இதுக்கான ஜிஓ அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக பிறப்பிச்சதுக்கப்புறம் தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமலுக்கு வரும். அதனால நீங்கள் எப்படி மாதம் 35 கிலோ வாங்குவீங்களோ அதை நீங்கள் ரெகுலராக வாங்கலாம். யாரும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கேள்வியும் கேட்கலாம். இன்னும் வந்து அரசாணை அப்படிங்கிறது பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற இது தொடர்பான கேள்வியை உங்களுடைய ரேஷன் ஊழியர்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் கிட்ட காமிக்கும். மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.